வணக்கம். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி புனிதமான இந்த நன்னாளில் பூஜ்ய ஸ்ரீ மத்தியொளி சரஸ்வதி அம்மா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்துடன் அவர் அவதரித்த இந்த நன்னாளில் இந்த எளிய விழாவினை இனிதே தொடங்க இருக்கிறோம். ஒரு ஒலி காணொளி ஆடியோ வீடியோ விஷுவல் மூலமாக மத்தியொளி அம்மாவின் இலக்கிய படைப்புகள் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், இதோ உங்களுக்காக. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிஃப்ட் கிடைக்கும். ஆனால் என் மூலமாக கிடைக்கிற கிஃப்ட் ஒரு புத்தகம் அப்படிங்கிற முறையில் நான் அந்த புத்தகத்தை எழுதுறேன். இதில் கருத்துக்களை சொல்லும்போது குழந்தைகளுக்கு சொல்லுவது எளிதாக இருக்கிறது. பெரியவர்கள் சொல்லும்போது அதை நான் கொஞ்சம் வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் வார்த்தைகளை திருப்பி போட்டு தோசையை திருப்பி போட்டால் முருகி போகும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி அதை மனசுல பதியணுங்கிறதுக்காக எப்படி அபிராமி அந்தாதியோட கடைசி அழுத்த வச்சு அடுத்த பாடல் தொடங்குகிறதோ அதே மாதிரி என்னுடைய புத்தகங்களை படித்தீர்களானால் அந்த வார்த்தைகளுடைய ஜாலம் உங்களுக்கு தெரியும், அது புரியும், மனசுல நிற்கும். ஆனா அதே சமயம் பார்த்தா ஒரு சமயம் படிச்சுட்டு முடிச்சுட்டு பார்த்தா என்னது இது ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு தோணும். எதுவுமே புரியலேன்னு தோன்றதா
அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி அறியணுங்கிற ஆர்வம் ஏற்படும். இந்த வரைக்கும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சது இப்படி தான். அதனால் என்னுடைய இந்த புத்தகங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக உரிய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள ஒரு அபூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு உள்ளது. அக்காவோட பல சந்தர்ப்பங்களில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாரதிய வித்யா பவனில் தான் நடக்கும். அதில் எப்படியாவது ஒரு புக்கு அக்கா எழுதின புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆகிடும். அது இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நம்மளை கூப்பிட மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சீஃப் கெஸ்டாக வர்றது வேற, சீஃப் கெஸ்டாக இருக்கிறவங்களே நம்மளையே அக்கா இன்னும் கூப்பிடவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு உண்மையாக மனதிற்குள் ஏகியவர்கள்லாம் எனக்கு தெரியும். கடமையோடு நாம விடுறது கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த பையன் தான் என்ன காப்பாத்துவான், இவன் தான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து 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 பாரத்தை நம்ம கிட்ட சுமந்து கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இல்லை, அது கடமை. கல்யாணம் செய்து விட்டால் பிள்ளைகளை அதோடு விட்டுவிட வேண்டும் என்கின்ற கடமையை முடிச்சிட்டோம்னா மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். இறைவன் ஒருவன் தான் கடைசி வரைக்கும் நமக்கு துணை செய்யக்கூடியவர். ஆகவே அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டோமையானால் வாழ்க்கையில் நாம் அத்தனையும் பெற முடியும் என்கின்ற கருத்தோடு அந்த பக்தியின் பலம் என்கின்ற கட்டுரையை அம்மையார் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படி பல அற்புதமான சிறப்புக்குரிய கருத்துக்களை ரொம்ப எளிமையான நடையில், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இருக்கிறதுனால மிக அருமையா எளிமையா மக்களுக்கு அது எந்த வகையில போய் சேரும் என்பதை செவ்வனே தந்து ஞானத்தை தேடி 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 நாம் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அலைந்து கொண்டு இருப்பதை விட நம்மை தேடி அதை வரவைப்பதற்குரிய இது போன்ற நல்ல நூல்களை படித்து நலன் பெற வேண்டும். இதை நூல் என்று சொல்வதா புத்தகம் என்று சொல்வதா? அடியேன் ஒரு புதிய பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சத்திய சதுரங்கள், மானுட வாழ்க்கைக்கு வேண்டிய நித்திய சதுரங்கள், அத்தனையும் சத்திய வாக்குகள். பத்திரங்கள் என்று சொல்வோமே, வீட்டு பத்திரங்களை பீரோவில் வைப்பதை விட அம்மாவின் பாட்டு பத்திரங்களை மனதுக்குள் வைத்து பூட்டி வைப்போம். ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட வாழ்வியலுக்கான பொது உலக மானிடத்துக்கான பொதுவான நோக்கோடு அத்தனை எழுத்துக்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. படித்துவிட்டு அலமாரியில் வைத்துவிடும் நூல் அல்ல இந்த நூல். அல்லும் பகலும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய நூல். இந்த வரி, இந்த வாக்கியம் இந்த நூலை முழுமையாக நமக்கு புரிய வைத்துவிடும். நிறைய கதைகள் ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் சமுதாயத்தில் பழக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் ஸ்ரீ அக்கா அவர்கள் இதிலே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதோ பொயட்ரி, இதோ குழந்தைகள் புக்ஸ், பயோகிராஃபி, பிலாசபி, எதையும் விட்டு வைக்கல அம்மா எழுதி தள்ளியிருக்கா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உத்ராடம் புக் சென்டருக்கு போங்கோ, நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த விழாவின் ஆரம்பமாக மங்களகரமான குத்துவிளக்கினை ஏற்றுகிறோம். குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பிக்க நமது சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம். முனைவர் திரு டிவி வரதன் அவர்கள் வாங்க, மேடை கொண்டு விளக்கிறோம் வாங்க. திரு தாமல் கோ சரவணன் அவர்கள், திருமதி டாக்டர் லக்ஷ்மி நாராயணி அவர்கள், திருமதி லேகா அரவிந்த் அவர்கள், திருமதி மீனா சுரேஷ் அவர்கள் விளக்கி.
மற்றும் டீம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இணைந்து வழங்கும் மத்தியொலியின் ஞான சரஸ்வதி விருது வழங்கும் விழா. இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். வருக வருக வருக. எல்லாம் நிறைந்தவர் கடவுள், எல்லாம் புரிந்தவர் கடவுள், எல்லாம் அளிப்பவர் கடவுள், எதிலும் நிலைப்பவர் கடவுள், எந்த பேதமற்றவர் கடவுள், எல்லா வேதங்களின் உட்பொருளும் கடவுள். அஞ்சரை பெட்டி என்ற புத்தகத்தில் பக்கம் 70 அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட கடவுளின் கருணையை நினைந்து உருகி சிரம் தாழ்த்தி முதலில் இறைவணக்கம் பாடுவதற்காக செல்வி ஜோதி பிரபா பாலாஜியை அன்புடன் அழைக்கிறோம். மாடத்தில் உள்ள துளசி எங்கள் வாசலுக்கே தனி அழகு, பாடி பணிகின்ற துளசி நாளும் பார்க்கின்ற பச்சை துளசி, வெங்கல செம்பிலே தண்ணீரூற்றி வேண்டி வணங்குவாளம்மா, மங்களம் பல 100 தருவாள் துளசி மாதாய்வள் என சொல்வாள், சுற்றி வலம் வந்து தொழுவாள் இலையை தொட்டு நற்குங்குமம் இடுவாள், முற்றத்தில் நறுமணம் சூழும் அம்மா, முகத்திலும் பேரன்பு நிறையும், மாடத்து பிறையினில் தீபம் அந்தி மாலையில் செவ்வொளி வீசும், ஆடிக்கொண்டே இளங்காற்றில் நல்ல ஆனந்த காட்சி அளிக்கும், ஆனந்த காட்சி அளிக்கும். நன்றி நன்றி செல்வி ஜோதி பிரபா பாலாஜி. ஆஹா, எவ்வளவு அழகான வரிகள். மங்களம் பல 100 தருவாள் துளசி மாதா இவள் என்ன சொல்லுவாள். அதே போல முற்றத்தில் நறுமணம் சூழும் அம்மா முகத்திலும் பேரன்பு நிறையும். குழந்தைகளுக்காக மத்தியொலி அம்மா எழுதிய முதல் பாடல்தான் இந்த மாடத்தில் உள்ள துளசி. மலைக்கத்தக்க வரவேற்பை பெற்று வானொலியில் சிறுவர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்கப்பட்டது. அம்மா, அக்கா, அத்தை என நாம் எல்லோரும் அன்போடு அழைக்கும் பூஜ்ய ஸ்ரீ மத்தியொலி ஆர் சரஸ்வதி அம்மா அவர்கள் ஒரு தமிழ் அறிஞர், எழுத்தாளர், கவிஞர். 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதி அதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், கவிதைகளும் 2 முறை NCERT விருதுகளை வென்றது நமக்கு தெரியும். மற்றும் தத்துவ புத்தகங்களும் அடங்கும். எளிமையான எழுத்து, வளமான கருத்து, தெளிவான சிந்தனை செம்மை, கவிதை சுருதி கலந்தே இருக்கும் கற்பனை களஞ்சியம், உடனிருந்து கூட உரையாடுவதை போன்ற உணர்ச்சி பெருக்கத்தின் தமிழ் நடை கவிதாயினி மத்தியொலி அம்மா அவர்களுடையது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காணொளியை பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ அற்புதமாக இருந்தது. உத்ராடம் புக்ஸ் மற்றும் டீம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இணைந்து வழங்கும் மத்தியொலியின் ஞான சரஸ்வதி விருது வழங்கும் விழா. எங்கள் அழைப்பினை ஏற்று இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்கள், மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தயவு திரு தமிழ்ச்சுடர் திரு தாமல் கோ சரவணன் ஐயா, பேராசிரியர் திரு TV வரதன் ஐயா, குருநானக் கல்லூரி HOD தமிழ்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமதி டாக்டர் லக்ஷ்மி நாராயணி அவர்கள், குருநானக் கல்லூரி HOD தமிழ் துறை நந்தாஜி திருமதி லேகா அரவிந்த் அவர்கள், திருமதி மீனா சுரேஷ் அவர்கள்,
உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்கள். நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம் இது. பலத்த கரவொலியுடன் திரு சசிராமன் அவர்கள் இப்பொழுது திரு சரவணன் அவர்களை கௌரவிப்பார். வாங்க. நன்றி. திருமதி சௌமியா வெங்கட்ராமன் அவர்கள் இப்போது திரு டிவி வரதன் அவர்களை கௌரவிப்பார். நன்றி. திருமதி மீனா சுரேஷ் அவர்கள் இப்போது திருமதி லக்ஷ்மி அவர்களை கௌரவிப்பார். நன்றி. திருமதி லேகா அரவிந்த் அவர்களுக்கு திருமதி சங்கீதா சுரேஷ் அவர்கள் கௌரவிப்பார். புத்தக வெளியீடு செய்யும் தருணம் இதோ வந்துவிட்டது. இன்னைக்கு 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 3 புத்தக வெளியீடுகள். முதலாவதாக எண்ண கோலங்கள் புத்தகம். இந்த ஆண்டு குறுநாவல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பரிசுக்குரிய குறுநாவல்கள் அச்சிடப்பட்டு புத்தக வடிவில் இதோ உங்கள் முன்னே. எண்ண கோலங்கள் புத்தகம் வெளியிட பேராசிரியர் திரு டிவி வரதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். புத்தக பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த போட்டியில் கலந்து கொண்ட குறுநாவல்களை ஷார்ட் லிஸ்ட் செய்த 5 நடுவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். திரு டாக்டர் எம் மூர்த்தி, இவர் அசோசியேட் ப்ரொஃபஸர், ஓய்வு பெற்ற HOD தமிழ் துறை, குருநானக் கல்லூரி, வெலாச்சேரி. 30க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் செய்திருக்கிறார். 10க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறார். டாக்டர் எழிலரசி, வாங்கும் மேடைக்கு. டாக்டர் எழிலரசி. சரி. அடுத்து திருமதி கோமலவல்லி பரத்வாஜ், அவர் வரல. சரி. திருமதி கீதா முரளி இருக்கல, வாங்கும். வாங்கம்மா. திருமதி கீதா முரளி, இவர் இயல், இசை, நாடகம் மற்றும் தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தன்னுடைய தொழிலிலும் தனக்கு பிடித்த புத்தகங்களை சார்ந்தே தேர்வு செய்தார். நந்தாஜி, திருமதி டாக்டர் ஸ்வர்ணலட்சுமி சந்திரன், வாங்கும். கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், கல்லூரிகளில் பகுதி நேர வகுப்புகள் எடுக்கிறார். நன்றி நன்றி. புத்தகத்தின் அட்டைப்பட ஓவியம் வரைந்தவர் திருமதி விஜய் ராம் நாராயண் அவர்கள். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சுரேஷ் அவரை கௌரவிப்பார். என்ன அழகான புத்தக வெளியீடு. அடுத்ததாக இல்லுமினேஷன், மத்தியொளி அம்மாவின் வெளிச்சம் என்ற புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தக வெளியீடிப்போ. நந்தலாலா மிஷன் USA சார்பாக வெளியிட உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
எலிமினேஷன் புத்தகத்தை வெளியிட கோரி திரு ரவீந்திரன், திருமதி ஜெயஸ்ரீ ரவீந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. வெளிச்சம் புத்தகத்தின் ஓவியம் தீட்டியவர் திரு பத்மவாசன் அவர்கள். அவர்களின் மனைவி திருமதி ராஜி பத்மவாசன் வந்திருக்கிறார். அவரும் அவரது மகன்கள் திரு பிரணவ், திரு லோகப்பிரியன் அவர்களும் முதல் பிரதி பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் மிக நன்றி. அவரின் அம்மா திருமதி புஷ்பா மற்றும் சகோதரர் திரு அருண் நம்மிடையே இருக்கிறார்கள். நம்மளுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நன்றி. டிசைன் செய்து கொடுத்திருக்கிறார். நன்றிகள் பல. இன்னும் இருக்கு, திருமதி சித்ரா ராமநாதன் அவர்கள் புத்தகத்திற்கு எடிட்டிங் செய்துள்ளார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி லேகா அரவிந்த் அவர்கள் இவருக்கு கௌரவிப்பார். பலத்த கரவொலி கொடுங்களே. ராமநாதன் அவர்களை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பேச போகிறேன். அக்காவிற்கு என் நமஸ்காரங்கள். இந்த வாய்ப்பினை அளித்த அக்காவிற்கும் உத்திராடம் புக்ஸ் குழுவினருக்கும் என் அன்பு கலந்த நன்றி. நான் என் பேச்சை 4 பாகமாக வழங்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். முதலாவது அக்காவின் புத்தகங்கள் பற்றிய என் எண்ணங்கள். என்னோடது மட்டும் இல்லை, எல்லாரிடமும் நான் கலந்து எடுத்துட்ட எண்ணங்கள். நாம் எத்தனையோ வகையான புத்தகங்கள் படித்திருக்கிறோம், படிப்போம். சில புத்தகங்கள் படித்த சிறிது நேரத்தில் மறந்துவிடும். சில புத்தகங்கள் அந்த காலகட்டத்திற்கு உரியதாக இருக்கும். அக்காவின் புத்தகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நம் கூடவே இருந்து கொண்டு, கையை பிடித்து கொண்டு சரியான வழியில் நம்மை கூட்டி செல்லும் ஒரு பொக்கிஷம். நமக்கு எது வேண்டுமோ அது தரக்கூடியது அக்காவின் பொக்கிஷங்கள். கதையோ புராணமோ அறிவுரையோ வாழ்க்கை பாடங்களோ குழந்தை வளர்க்கும் திறனோ வேலையில் முன்னேற்றமோ எது நமக்கு தேவையோ அது அக்காவின் புத்தகங்களில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்காவின் புத்தகங்கள் காலத்தை தாண்டி நிற்கக்கூடியவை. எந்த காலகட்டத்திலும் அக்காவின் எழுத்துகளில் உள்ள உண்மை நம்மை தாக்கும். 20 வருடங்களுக்கு முன்னால் எழுதியதை இப்போது படித்தாலும் நமக்கு வேண்டிய விடை, இந்த காலத்திற்கு உரிய விடை கிடைக்கும். அக்காஸ் புக்ஸ் never ever lose their relevance. அக்காவின் சில புத்தகங்களின் தலைப்புகளை வைத்து நான் எழுதியதை இங்கே படிக்கிறேன். இது ஏற்கனவே நான் யூஎஸில் இதை பண்ணினது. பட் ஐ தாட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஆப்டாக இருக்குங்கிறதுக்காக நான் சில டைட்டில்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். அக்கா, உங்களை பற்றி சிந்தித்த வேளையில் தோன்றியதை கூறுகிறேன். காற்றில் வரும் செய்தியாக இருந்தாலும், காற்றோடு வந்த கதைகளாக இருந்தாலும் வாழ்க்கை பூரணமாக வெளிச்சம் காட்டும் என்று வாழ்க்கை எண்ணமும் வண்ணமுமாக வாழ இதுதான் வழி என்று காட்டியவர் அக்கா மதியொளி. அக்கா,
உங்களின் தாக்கம் எங்களை இந்த விதைகளை தூண்டா விளக்குகளாய் மாற்றி ஒளி வெள்ளமாக பரவ இன்றே இங்கேயே இப்பொழுதே கூட வாங்க. புவனா தேடிய புதையல் போல் விண் முதல் மண் வரை கற்கண்டு கதை கேளு. அது கற்பூர கனல் போல் ஒளி வீசும், குழலின் மொழி போல் இனிமையாக பேசும், கண்ணின் இமை போல் காக்கும். முன்னேறு, நின்று நிலை பெறுக என்று எங்களுக்கு வழிகாட்டிய அக்கா, உனக்கு என் நன்றி. அம்மம்மா, மௌனம் பேசினால் கேட்கக்கூடிய திறனும் பேசும் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அறிவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். அடுத்ததா இந்த அக்காவோட புஸ்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பணி எங்கு ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். This is the first time that the translated book of Akka is getting released in Chennai. This translation is being done by Nandalala Mission, USA. I would share with you the background presented by Ms. Gayatri Sundaresan, who is also part of the editing team. Nandalala Mission started releasing translated books of Akka in 2013. Nandalala Mission has done quite a few and released some of Akka's books during her trips to the US. Akka herself was very happy about the initiative and guided them on how to honor illustrators and translators. Books are also distributed to Madiyoli Arichuvadi along with a token donation. Typically, 100 books are printed with additional done on demand. It's distributed for sale in the US and through Uttradam Books. The goal of Nandalala Mission is to do a minimum of at least one book translation every year, looking for quality translators that can represent Pujya Shri Akka's teachings with the elegance and accuracy it deserves. The books that have been translated are 2013 Purnam, Fulfillment, 2013 Ennamum Vannamum, Thoughts and Lights, 2015 Vidaigal, Seeds, 2016 Pesum Unarvugal, Speaking Virtues, 2017 Iduthaan Vazhi, The Divine Way, Anjarai Petti, The Flavorful Truth, 2018 Kalam Sollum, Time Will Tell, 2019 Unakku En Nandri, Ingratitude, 2020 Buvana Thediya Pudayal, Buvana and the Secret of the Hidden Treasure, 2021 Navaratri Mahima, 2022 Pingan Thattu, Porcelain Plate and Other Stories, 2023 Tulasi Manakkudu, Fragrant Tulasi, 2025 Velicham, Illumination, which has just got released. Next, I will present to you few points of synopsis of Illumination given by the translator, Ms. Kritika Yagneshwaran. This book is a collection of 18 articles written by the renowned author and poetess Madiyoli Saraswati. They cannot be classified as mere articles, though. Akka's avid interest in the Puranas has made her delve into the rich treasure trove of wisdom and life lessons that these epics abundantly carry within their pages, and mix them into these articles along with a multitude of her own invaluable insights and opinions. This book is filled with unique and rare pearls of wisdom. In summary, it is an extremely interesting read and hard to put down once we pick it up. கடைசியா இதை எடிட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற அனுபவங்களை ஷார்ட்டாக சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். முதல்ல அக்காவின் புத்தகங்களை திருப்பி திருப்பி படிக்கும் அந்த மகிழ்ச்சியான அனுபவம். இன்னொன்று மறுக்க முடியாத உண்மை, ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அதே வரிகள் அதே கதைகள் நமக்குள் உண்டாக்கும் புது புது பாடங்களும் அர்த்தங்களும். திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ட்ரூ. பிகாஸ் இப்போ இந்த இல்யூமினேஷனை எடிட் பண்ணுறச்சே முதல் இது வரும், படிப்பேன், ஏதோ தாட்ஸ் வரும். செகண்ட் இது படிக்கிறச்சே டிட் வி ரீட் தீஸ் லைன்ஸ்னு தோணும்.
தென் ஐ கோ டு த ஃபர்ஸ்ட் திங் அண்ட் செக், ஓ யா மிஸ் பண்ணலை. ஸோ ஒரு வாட்டியும் படிக்கிறச்சே அது வேறு வேறு ஃபீலிங்ஸ், வேறு வேறு லெசன்ஸ், வேறு வேறு தாட்ஸ் ட்ரிகர் பண்ணுறது. அக்காஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆக்ட் as a trigger to lead us into meaningful thoughts and self-learning mode. Once again, I thank Akka and Nandalala Mission for giving me this opportunity to edit the translations which help me in opening new dimensions in the books which I have already read. Thank you. நன்றி திருமதி சித்ரா அவர்களே. மத்தியோலி அம்மாவின் ஒரு படைப்புகளும் ஒரு நல் முத்து அப்படின்னு சொன்னால், சித்ரா அவங்க ஒரு நல் முத்து மாலையாக்கி அம்மாவோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, 2 புத்தகம் வெளியிட்டாச்சு. 3வது சிறுவர்களை கொள்ளை கொள்ளும் அழகான ஓவிய புத்தகம் தான் அடுத்து வருவது. கிருஷ்ணா வித் ஃப்ளவர்ஸ், திரு பத்மவாசன் அவர்களின் கண்கொள்ளா அழகு ஓவியங்கள். புத்தகம் வெளியிடுவதற்காக திருமதி லேகா அரவிந்த் அவர்களை அழைக்கிறோம். முதல் பிரதி யாருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கா இருக்க முடியும்? இந்த மேடையில் துரு என்று ஓடி தெரியும் இந்த சிறார்களுக்கு தான் அந்த பிரதி. முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள செல்வி ஜோதி பிரபா பாலாஜி அப்புறம் செல்வன் சாகேத் வாங்க. செல்வன் ஸ்ரீராமா. அவர்களோட முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்களேன். குழந்தைகளுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு வெட்கம் கலந்த சிரிப்பு. எனக்கு தெரிந்து விழா முடியறதுக்குள்ள அவங்க எல்லாம் அந்த ஓவியத்தெல்லாம் கலரிங் எல்லாம் முடிச்சுடுவான்னு நினைக்கிறேன். நன்றி. நான் எழுதுவதெல்லாம் மற்றவர் உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்தும்படி அமைந்துவிட்டால் அதைவிட மகிழ்ச்சி எனக்கு வேறெதுவும் இல்லை. நான் எழுதுவதெல்லாம் மற்றவர் உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்தும்படி அமைந்துவிட்டால் அதைவிட மகிழ்ச்சி எனக்கு வேறெதுவும் இல்லை. மத்தியோலி அம்மா 5/9/1961 அன்னைக்கு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது மட்டுமல்ல, மத்தியோலி அம்மா ஒரு இடத்துல குறிப்பிடுறார், படிக்கும் பருவத்தில் தமிழ் பாடல்கள் படிப்பதில் விருப்பம் மிகுதியாக இருந்தது. இலக்கணம் இனித்தது. பாடல்களை படிக்கும்போது சீர்களை அசை பிரித்து அலைகிட்டு பார்த்து கொள்ளும் வழக்கம் அப்போதே பதிந்தது. ஒரு எழுத்தாளர் கவிதாயினி என்று தன்னை சொல்வதில் மத்தியோலி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற கவிஞர்களின் அழகழகான பொருள் நிறைந்த பாடல்களை படித்து ரொம்ப ரசிப்பார். என்ன சொல்வார்னா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பேரெழில் காணும் திறன் அவர்கள் மனதிற்கு இருந்தது. கவிஞர்களை பற்றி சொல்றா. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பேரெழில் காணும் திறன் அவர்கள் மனதிற்கு இருந்தது. இதுதான் வழி என்று அவர்கள் காட்டிய பாதையில் ஏதோ என்னால் இயன்றவரை சென்று கொண்டிருக்கிறேன். அம்மா சொல்றா, இதுதான் வழி என்று அவர்கள் காட்டிய பாதையில் ஏதோ என்னால் இயன்றவரை சென்று கொண்டிருக்கிறேன். பாப்பா, நல்ல சொற்கள் ஞானத்தின் மொழியாகவே இருக்கும். நல்ல சொற்கள் ஞானத்தின் மொழியாகவே இருக்கும் என்பது மத்தியோலி அம்மாவின் பொன்னான வரிகள். ஞான ஊற்றும் அன்பும் தோய்ந்த மத்தியோலி அம்மாவின் எழுத்துக்களை அவரது பரிபூர்ண ஆசீர்வாதம் கொண்டு பெற்று மக்களுக்கு இடையே இன்னும் அதிகமாக எடுத்து செல்லும் பணியில் உத்ராடம் புக்ஸ் தனது சேவையை ஒரே நோக்கமாக கொண்டு இயங்கி வருகிறது. அதன் ஒரு அங்கமாக ஞான சரஸ்வதி விருது. கடந்த வருடம் சிறுகதைகளுக்கான போட்டியும் இந்த வருடம் குறுநாவலுக்கான போட்டியும் இவ்வாறு ஏற்பாடு செய்து வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கிடையே அவர்களின் கற்பனை கதவுகளை தட்டி எழுப்பி புது புது சிந்தனைகளை வரவேற்று பரிசளித்து ஊக்குவிக்கும் ஒரு விழா.
இந்த ஆண்டிற்கான ஞான சரஸ்வதி விருது வழங்க இருக்கிறோம். விருதுகளை வழங்க இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்ச்சுடர் தாமல் கோ சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பலத்த கரவொலிகள். இதோ முதல் பரிசு திரு அறிவுச்செல்வன் அவர்கள் கதை பார்த்தசாரதி பெருமாள் என்ற நாவல். இவர் திருச்சியில் வசிக்கிறார். நாம கொடுத்திருந்த தலைப்புகள் நம்பிக்கை, பாசம், தர்மம், பொறுமை ஆகிய 4 பண்புகளும் இந்த குறுநாவல்ல சரியான விகிதத்தில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா. பலத்த கரவொலி. இரண்டாவது பரிசு திருமதி புவனா சந்திரசேகரன் அவர்கள் குறுநாவல் துருவ நட்சத்திரம். இவர் மதுரையில் வசிக்கிறார். வாங்கம்மா. கொடுத்த தலைப்புகளில் நம்பிக்கை மற்றும் பொறுமையை இந்த குறுநாவலில் அமைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பரிசு தஞ்சாவூர் திரு ஹரணி அவர்கள். வந்திருக்கீங்களா? வெற்றி பெற்றவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துகள், பாராட்டுகள். மொத்தம் 114 குறுநாவல்கள் போட்டியில் இடம்பெற்றிருந்தன. இந்த வருடம் 5 நடுவர்கள் அவற்றை பரிசீலனை செய்து இறுதியாக 14 குறுநாவல்கள் டாக்டர் லக்ஷ்மி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இறுதிக்கட்ட தேர்வினை செய்தவர் இதோ நம்மிடையே மேடையில் இருக்கிறார். இவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர், தமிழ்துறை, குருநானக் கல்லூரி வேளாச்சேரி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என சொல்லும் தமிழ்துறையில் தலைமை பொறுப்பு வகித்தவர். தலைமை தேர்வு ஆணையாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். அனைத்து இந்திய வானொலியில் இவரது சான்றோர் சிந்தனை இலக்கிய புதையல் ஒளிபரப்பாகி இருக்கிறது. போட்டியின் கதை பரிசீலனை செய்த விதம் குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. மேடையில் வீற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரங்கத்திலே கூடியிருக்கின்ற அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். சென்ற முறை சிறுகதை போட்டி நம்முடைய எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த காலத்தில் படிக்கின்ற பழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றதோ என்று கவலைப்படும் நிலையில், இல்லை, எழுதக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அதை படிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் என்று நிரூபித்து விட்டது மனதுக்கு இனிமையாக இருக்கின்றது. குறுநாவல் என்றாலே, பெருநாவல் என்றால் மிக நீண்டு இருக்கும். பொன்னியின் செல்வன்லாம் பார்த்திங்கன்னா 4 வால்யூம் இருக்கும். ஆனால் குறுநாவல்னாக்கா ரொம்ப ஒரு சிறுகதை விட நீளமாக இருக்கும். ஒரு சில மணி நேரங்கள் கூட எடுக்கலாம் படிப்பதற்கு. சிறுகதை அப்படியில் ஒரு 5 மணித்துளியில் படித்து விடலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், மிகச்சிறந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படித்த புத்தகம் ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது. என்னுடைய தந்தை எனக்கு அடிக்கடி சொல்லுவார், தயானந்த சரஸ்வதிகளுடைய சத்தியார்த்த பிரகாசம்தான் என்னை முழுமையாக மாற்றியது என்று.
அண்மையிலே நான் தமிழருவி மணியனுடைய ஒரு உரையை கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் பார்த்த சாரதியினுடைய குறிஞ்சி மலர் என் மனதை தொட்டது. அதில் வருகின்ற ஒரு கொள்கை பிடிப்புடைய இளைஞன், அவனுடைய அந்த உரைகள் என் மனதை தொட்டன என்று சொல்வார். இப்படி பல பேர், பல மிகப்பெரியவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் மாறி தங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் அடைவதற்கு, உயர்வதற்கு, பெருமை பெறுவதற்கு அவர்கள் படித்த புத்தகம் அடித்தளமாகி விடுகின்றது. அதே போலத்தான் நாம் படைக்கின்ற சிறுகதைகளும் நாவல்களும், ஏனென்றால் இன்று பெரிய பெரிய இலக்கியங்களை பற்றி எண்ணி பார்க்க முடியாது. தமிழ் இலக்கியத்திலே சங்க இலக்கியம், பெருங்காவியங்கள், இதிகாசங்கள், எத்தனையோ நூல்கள், இலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை எளிமையாக படித்துவிட முடியாது. படித்தவர்கள் அந்த உரைகளை சொல்ல கேட்டுத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த படைப்பிலக்கியங்கள் எல்லாம் மிக மிக எளிமையான நடையில், இப்போ ஒரு பரிசு பெற்றவர், முதல் பரிசு பெற்றவர் இந்த பார்த்த சாரதி பெருமாள் என்று சொல்லுகின்றார் தலைப்பு. அந்த தலைப்பே ஒரு புதுமையை, அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு பொருளை, நமக்கு தெரிந்தவர் பார்த்த சாரதி பெருமாள். இவர் தான் பார்த்த சாரதி பெருமானாகவே உயர்த்தி விடுகின்றார். பெயர்லேயே பாருங்கள், அது ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அதே போல் அதை பற்றி விரிவாக பேராசிரியர் சொல்லுவார். ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதில் வந்த அந்த குறுநாவல்களை எல்லாம் படிக்கும்போது இத்தனை ஆற்றல் நம் மக்களிடையே இருக்கின்றது, இத்தனை போராட்டங்கள், அதாவது நிறைய இந்த தொலைக்காட்சி தொடர்கள், மற்ற தடைகளெல்லாம் இருந்த போதிலும் எழுத்து திறமை என்பது இன்னும் சோடை போகவில்லை. நம்மிலே பலர் படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த போட்டியிலே பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இல்லை என்றால் நாளை இன்னொருவர் பரிசு பெறலாம். அதனால் பரிசு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட வேண்டாம். பரிசு பெற்றவருடைய படைப்பெல்லாம் அதே மாதிரி. இந்த துருவன்ற கதையும் அற்புதமான கதை. இன்று இலக்கியங்கள், இதிகாசங்கள் சொல்லுகிற எத்தனையோ கிளைக்கதைகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்து தொகுத்தாலே நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த கதைகள் வெறும் கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, மறந்து விடுவதற்கல்ல, நம்மிலே ஒரு எழுச்சி, ஒரு சிந்தனை ஓட்டம் ஏற்படுத்தி நம்மை மாற்றி அமைப்பதற்கு. ஆகவே இத்தகைய வாய்ப்பை எனக்கு தந்த அக்கா அவர்களுடைய திருவருளும் உத்ராடம் புக்ஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எப்பேற்பட்ட உழைப்பில் ஒரு கதையை பற்றியும் ஆராய்ந்து அதை ரசித்து அதுக்கப்புறம் அதை தேர்வு செஞ்சு பெரிய உழைப்பு இது. இன்று நாம் வெளியிட்ட எண்ணக்கோலங்கள் புத்தகத்தின் முன்னுரை இவர்தான் எழுதியிருக்கிறார். எங்கள் பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டிவி வரதன் ஐயா அவர்கள் 35 வருடத்திற்கு மேலாக வேளாச்சேரி குருநானக் கல்லூரியில் பணியாற்றி தமிழ்துறை தலைமை பொறுப்பேற்று ஹெச்ஓடியாக 2007ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர். நம்மிடையே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. தங்களை பேச பணிவுடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, பாரதிய வித்யா பவன் என்று சொன்னாலே கற்றறிந்த மாந்தர் சபைன்னு அர்த்தம். இங்கே வந்து நின்று கொண்டு ஒரு நல்ல பேரோடு போக வேண்டும் என்று சொன்னால் பேசாமல் இருப்பதே நல்லது. கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் என்று திருவள்ளுவர் தேவரும் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் தேவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய துணைவியாரை இங்கே வரும்போது சொல்லி அனுப்பினார்கள். அவங்க ஏதாவது கேட்பாங்க, எதையுமே சொல்லிடாதீங்க, 10 நிமிஷம்தான் சொல்லுவாங்க, அப்போ கூட ஒன்றுமே சொல்லிடாதீங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். இருந்தாலும் மேடம் சொர்ணலட்சுமி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். குருநானக் கல்லூரி வேதியியல் பேராசிரியர் டாக்டர் சொர்ணலட்சுமி அவர்கள் அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி மதியொளி அம்மாவனுடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை செலுத்துவதற்காகவும் அடியேன் இங்கே உங்கள் முன்னால் நிற்கின்றேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். குற்றம் களைந்து குறை பெய்து வாசித்தல் கற்றறிந்த மாந்தர் கடன் என்று உங்களுடைய கடமையை
உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நூல் வெளியீடு என்று சொன்னார்கள். அருமையான எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தார்கள். நந்தலாலா சமிதியினுடைய எந்த ஒரு சிந்தனையும் செயலும் மிக நேர்த்தியாக இருக்கும். எனக்கு ஒரு சிறு பணியை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அது உண்மையிலே பெரும் பணியாக அமைந்து விட்டது. எதை எப்படி எழுதுவது, எப்படி விளக்குவது என்று தெரியாமல் விழிக்கின்ற நிலை வந்துவிட்டது. அவ்வளோ அற்புதமான நாவல்கள். இதை விட முக்கியமாக 15-16 நாவல்களை எல்லாம் படித்து அதை அவர்களுக்குரிய சிறிய ஒரு பட்டியலாக தந்தது என்னுடைய கூட பணியாற்றிய மேடம் லட்சுமி நாராயணி அவர்கள். அவருடைய பணிதான் பெரும் பணி. எனக்கு இந்த 3 நாவல்களை பற்றிய ஒரு முன்னுரையை, ஒரு முகவுரையை, அணிந்துரையை தருகின்ற வேலை தான் எனக்கு. இது பெரும்பாலும் அணிந்துரை என்று அழைப்பார்கள். பரிந்துரை என்று அழைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த நூல்களை நாம் சிபாரிசு செய்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். அதனால் இதற்கு பரிந்துரை என்ற பெயரை போடுவது கூட பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தவத்திருமதி அம்மா அவர்கள் ஆண்டுதோறும் இதுபோல் பல்வேறு கலை போட்டிகள், அறிவு போட்டிகளை நடத்தி மக்களுடைய வாசிக்கும் திறனை மேம்படுத்துகின்றார்கள், சிந்திக்கும் திறனை மேம்படுத்துகின்றார்கள். பொதுவாக நூல் என்று சொன்னாலே அதற்கு என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும். இந்த மரத்தை வெட்டுகிறவர்கள் ஒரு நூலை இப்படி நீளமாக நீட்டியிருப்பார்கள். அந்த கோணல் வரக்கூடாது என்பதற்காக அந்த நூலின் போக்கிலே அறுத்து கொண்டு வருவார்கள். மரத்திலே உள்ள ஒரு கோணல் இருக்கிறது, அந்த கோணலுக்கு கோட்டம் என்று பெயர். வள்ளுவர் கோட்டம் வேறு, அது வேறு. கோட்டம் என்றால் கோணல்னு அர்த்தம். மரக்கோட்டம், மரத்தின் வளைவு, அதை தீர்ப்பது அந்த நூல். மனக்கோட்டம் இருக்கிறது, அதை என்ன செய்வது, அதை தீர்ப்பது இந்த நூல். இதுதான் நூல் என்பதற்கான விளக்கமாக சொல்வார்கள். இந்த நூலை பற்றி நான் ஒரு சில முன்னுரைகளை கொடுத்திருக்கிறேன். அவற்றை நீங்கள் பெரும்பாலும் வாங்கி படியுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் நூலை வாங்க மாட்டார்கள். 3 முன்னுரைகளை நான் கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களுடைய நூலை படித்து, அவர்கள் எழுதிய எழுத்துக்களை படித்து, அதை ஆராய்ந்து, அதை செம்மையாக புரிந்து கொண்டு திறனாய்வு செய்து வெளியிடுவது தான் அணிந்துரை. அதாவது அவர்களை நான் ஆராய்வது. அவர்கள் இந்த முன்னுரை படிப்பார்களானால் பார்சாதி பெருமான் அமர்ந்திருக்கிறார், நான் ஒழுங்காக செய்திருக்கிறேனா என்று அவர்கள் ஆராய்வார்கள். ஏனென்றால் சில நேரங்களில் புத்தகத்தை படிக்காமலேயே முன்னுரை கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்க தவிட்டாமல் கையில் எடுத்தால் திரும்பி படித்து விட்டுத்தான் முடிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்த 3 நாவல்களும் அமைந்திருக்கின்றன. அதற்காக நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு செய்கிற நாம் உபகாரம் என்னவென்றால், இந்த நூலை விலை கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும். உத்திராடம் புக்ஸுக்கு நிறைய வியாபாரம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் துணை செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக அமைகின்றது. அம்மா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு நான் துணிகின்றேன். நேரம் இருக்குமானால் ஒரு 5-6 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொள்கின்றேன். அவர்கள் ஒரு ஆன்மீக பிழம்பாக விளங்கியவர்கள். இன்று தமிழ்நாடு முழுவதையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய 2 எழுத்துகள், ஒன்று அ, இன்னொன்று ஆ. ஆ என்பது அகரம். டாக்டர் மூர்த்தியெல்லாம் வந்திருக்கிறார், ஆன்னு சொல்லக்கூடாது என்பார். அகரம். ஆ என்பது ஆகாரம். இந்த அகரமும் ஆகாரமும் தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அகரம் என்பது அரசியல், ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒத்துக்கொள்வீர்கள். ஆன்மீகம், அதுவும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒப்புக்கொள்வீர்கள். இந்த 2ம் தமிழகத்தை இப்பொழுது ஒரு வழி பார்த்து கொண்டிருக்கின்றன. அதில் அரசியல் என்பது நான் என்கின்ற முனைப்பு உணர்வினுடைய அடிப்படையில் வருவது. நான் என்கின்ற அகம்பாவம், நான் என்கின்ற தருக்கு, நான் என்கின்ற செருக்கு, அது இல்லையானால் அரசியல் இல்லை. நான் இதை சாதிப்பேன் என்று சொல்ல வேண்டும். சாதிக்கிறோமோ இல்லையோ சொல்ல வேண்டும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதனை செய்வேன் என்று சொல்ல வேண்டும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததனால்தான் இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அங்கே நான் என்ற முனைப்புணர்வு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அரசியல், அதுதான் அதனுடைய அடிப்படை. அப்படி இல்லாமல் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், அண்ணாச்சி நிற்கிறாரு, எனக்கு வேணால் ஓட்டு போடுங்க, இல்லை அவருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, இது அரசியல் அல்ல. எனக்குத்தான் போட வேண்டும் என்று சொல்வது. ஜனநாயக ரீதியாக சொல்லப்போனால் கூட எனக்கு பதிலாக நானே வருவேன்,
என்று சொல்ல வேண்டும். அதுதான் அரசினுடைய அடிப்படையாக அமைகிறது. ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல. ஆன்மீகம் இந்த நான் என்ற செருக்கு உணர்வை அழித்து ஒழிக்கின்ற முயற்சி, அதுதான் ஆன்மீகம். நான் என்ற வார்த்தையே வரக்கூடாது என்று எண்ணுவார்கள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், இதை திருவள்ளுவர் எடுத்து சொல்லுகிறார். அப்படி நான் என்ற வார்த்தையை சொல்லக்கூடக்கூடாது என்று நினைத்த சுவாமி நம்மாழ்வார் நீர் நுணது என்றிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் என்று சொல்லுகிறார். அவர்கள் அழகாக அபிராமி பற்றி சொன்னார்கள். நன்றே வருகினும் தீதே விளைகினும் அன்றே உனதென்று அழைத்து விட்டேன், அழியாத குணக்குன்றே இமவான் பெற்ற கோமளமே. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக அமைகிறது. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூர் எனக்கு உண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே நன்றோ செய்வாய் பிழை செய்வாய் நானும் அதற்கு நாயகமே. கொஸ்டின் மார்க், ஏகாரம் வினாப்பொருளில் வருகிறது. நன்றோ செய்வாய், அவர் தன்னுடைய அகந்தை அப்பொழுது ஒழித்து விட்டார். அதனால் நன்றோ செய்வேன் பிழை செய்வேன் அப்படி கூட சொல்லவில்லை. நன்றோ செய்வாய் பிழை செய்வாய் நானும் அதற்கு நாயகமே, நீதான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறாய், என் செயலாலாவது ஒன்றில்லை எல்லாம் நின் செயலே என்றிருந்தேன் என்று நினைப்பதுதான், அந்த தான் என்ற முனைப்புணர்வை அழிக்க முயல்வதுதான் ஆங்கிலத்திலே செல்ஃப் இஃபேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அம்மா அவர்கள் ஆன்மீக பேரொளியாய், ஆன்மீக பிழம்பாய், ஆன்மீக கதிராய், ஆன்மீக செல்வியாய் திகழ்ந்தவர்கள். அவர்கள் இருக்கும் இடமே தெரியாமல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அந்த வானத்திலிருந்து விழக்கூடிய பனித்துளி இருக்கிறதில்ல, அது கண்ணுக்கூட சரியாக தெரியாது, அது வருகிற போது பெரிய ஓசையும் இருக்காது, அது இரவு நேரத்தில் வந்து படிகிறது, அது வந்ததே தெரியாது. ஆனால் காலையில் பார்த்தால் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை அது அலர்த்தி இருக்கும். அந்த பனி வீழ்வு ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை அலர்த்தி செய்திருக்கிறது. அப்படி போன்றவர்கள் அம்மா அவர்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அது like the gentle dew that falls unseen and unheard yet brings into blossom the fairest of roses. அதுதான் அம்மா அவர்கள். அம்மாவினுடைய ஒரு சன்னிதானத்தில் சிறிது பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. கொஞ்சம் பர்சனலாக பேசுவதற்காக மன்னித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து நூல் ஏதாவது வெளியிட்டால் அதை பற்றி ஏதாவது மதிப்புரை ஏதாவது யாராவது தர வேண்டும் என்று சொன்னால் அப்படி கொடுக்கிறவர்களுடைய வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அவர் பாருங்கள், அவர்கள் எவ்வளோ பெரியவர்கள். அவர்கள் திடீரென்று என் வீட்டுக்கு வருவதாக, நான் ஒரு புத்தகத்துக்கு ஏதோ அணிந்துரை கொடுத்தேன், மதிப்புரை கொடுத்தேன். அப்பொழுது என் வீட்டுக்கு வருவதாக சொல்லிவிட்டால் என் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை. அம்மா அவர்களை எப்படி உபசரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நான் இருந்த இடம் கோடம்பாக்கத்தில் ஒரு 2 மாடி கட்டிடம். அதில் எனக்கு லிஃப்ட் கிடையாது, மின் தூக்கி என்பது கிடையாது அங்கே. அப்போது தான் அம்மா அவர்களுக்கு இருதயத்தில் 3 ஆப்ரேஷன் ஆகியிருக்கிறது. ஆனால் அதை மீறி அவர்களின் வீட்டிற்கு எழுந்தருளினார்கள். அவர்களை அங்கே நான் மாடிக்கு அழைத்து செல்ல முடியாது என்ற காரணத்தினால கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் அவர்களை கொஞ்சம் வேண்டுகோள் அவரிடத்தில் விடுத்தேன். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர் வீட்டில் தான் சிறிது நேரம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எல்லோரும் விழுந்து 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 சேவித்தார்கள். சேவிப்பதோடு மட்டும் நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குமே, கோயிலுக்கு போனால் கடவுளை நாம் வணங்குகிறோமோ இல்லையோ, மைக்கேல் மதன காமராஜன் கமலஹாசன் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பார், அது மாதிரி பெரிய கோரிக்கையை நாம் வைத்திருப்போம். அதே போல் நம்ம ஒரு கோரிக்கை நானும் வைத்திருந்தேன். என்னுடைய பையன் அப்பொழுது ஐஐடி படித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் அம்மா அவருக்கு மனசுக்குள்ளே வேண்டிக் கொண்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொடுங்க, பையன் வந்து ஐஐடி படிக்க, அதில் நல்லபடியாக நடக்கும், அப்படி ஆகட்டும் என்று சொன்னாங்க. யூ வில் நாட் பிலீவ் யூ காட் ஐஐடி. அவர்கள் எந்த வீட்டில் அவர்கள் அமர்ந்திருந்தார்களோ அந்த வீட்டில் பெரும் குழப்பம். போகும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணமாகி விட்டது. அந்த அவர்களுக்கு ஒரு ட்வின்ஸ், ஒரு ஆண் ஒரு பெண்ணு பிறந்து 2 வருடங்கள் ஆகியிருக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கு முடிய பெருத்த மன வேறுபாடு, பெரும் சண்டை, பெரும் சச்சரவு, விவாகரத்துக்கு வரைக்கும் போய்விட்டது. நோட்டீஸ்கள் பறந்து கொண்டிருக்கின்றன, ரத்து நோட்டீஸ்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? இவர்கள் காலில் விழுந்து விழுந்து வணங்கினார்கள், அழுதார்கள், இங்கே ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
அவர் ஒரு மல்லிகை பூச்செண்டை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தாரு. எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, நீங்கள் கவலைப்படாது. யூ வில் நாட் பிலீவ் 2 months ப்ராப்ளம் இஸ் சால்வ். 2 months நோட்டீஸ்களெல்லாம் வாபசங்க பண்ண ரத்தாகிவிட்டது. அவர்கள் நன்றாக இணைந்தார்கள். லௌகீகமாக என்ன செழிப்பான வாழ்க்கை உண்டு அவ்வளவும் சிறப்பான முறையில் வாழ்ந்து இப்பொழுது அவருடைய குழந்தைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நான் சொல்வது பல காலம் நடந்த செய்தி. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக செழுமையும் சிறப்பும் சக்தியும் வாய்ந்தவர்கள் அம்மா அவர்கள். நந்தலாலா கோவில் என்னுடைய பேத்தி உத்திராட நட்சத்திரம். அதனால் இந்த உத்திராடம் என்பது எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. இந்த உத்திராடம் புக்ஸ் வெளியிடுவதில் மிகப்பெரும் தனிப்பட்ட முறையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் நந்தலாலா கோவிலுக்கு போனால் அவருடைய அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் எவ்வளோ அந்த கோவிலை அமைப்பதற்கெல்லாம் எவ்வளோ அவர்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கிறார்கள். பெரிய சின்ன இடத்துலலாம் பெரிய சண்டையெல்லாம் போட்டுக்கிறார்கள். ஏன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் ஏசி வைக்கக்கூடாது என்பதாக ஒரு கருத்து இருந்தது. ஏசி கூடாது என்றவர்கள் சண்டை போட்டு அந்த அர்ச்சகருக்கு உடம்பு வேர்க்கக்கூடாது, எனவே நான் ஏசி வைப்பேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியெல்லாம் ஒரு பெரிய புரட்சிகரமான காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை மிகவும் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முக்கியமாக நந்தலாலா கோவிலுக்கு போங்க, கடவுளை சேவியுங்கள், ஒரு கோரிக்கை வையுங்கள். அந்த கோரிக்கை நியாயமாக இருக்குமானால் இங்கே வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எத்தனை அனுபவங்கள் நம்மளோட பகிர்ந்திருக்கிறார். மிகவும் நன்றி ஐயா. இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர் பற்றி சில குறிப்புகள் பகிர்வதற்கு முன்பு அவருக்கு முதல்ல நாம் எல்லோரும் சார்பிலும் பாராட்டுக்கள், வாழ்த்துகள். கடந்த வாரம் தமிழக ஆளுநர் மாளிகையில் திருவருட்பிரகாச வள்ளலாரின் 202வது வருவிக்கவுற்ற திருவிழா சமரச சுத்த சன்மார்க்க இளைஞர்கள் கருத்தரங்கம் நடைபெற அதில் கருத்துக்களை பயிற்றுவித்த இவர்களை நமது தமிழக ஆளுநர் சிறப்பித்து கௌரவித்தார். நாமும் பலத்த கரவொலி மூலம் நமது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. இவரின் சமரச சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் இளைஞர் சமுதாயத்தில் ரொம்ப பிரபலம். ஐயா, இன்று எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா எனது தாய் என்னை தைப்பூச திருநாள் முழு பௌர்ணமி அன்றுதான் என்னை ஈன்றெடுத்தாள். நீங்கள் தைப்பூச விழா நிகழ்ச்சிகளில் பேசும்போது எப்பேற்பட்ட மகத்துவமான பொன்னாள் இது என்று திரும்ப நீங்கள் நிறைய உணர்த்தி இருக்கீங்க. எனக்கும் அடடா என்னை மெய் சிலிர்த்து போவேன். வாழ்க்கை பற்றிய புரிதலும் தெளிவும் கூட ஏற்பட்டு கொண்டு வருகிறது ஐயா. இதனால் தானோ என்னவோ எனக்கு இன்று திருவருட்பிரகாச வள்ளலார் பெருமானின் அருளும் அந்த சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த உங்களையும் சந்திக்க வாய்ப்பு எனக்கு நல்கியது போன்று தோன்றுகிறது. மதியொளி அம்மா சொல்லக்கூடாதா என்ற புத்தகத்தில் பக்கம் 117 சொல்றாங்க, அருளாளர்கள் தாம் செய்யும் எந்த செயலையும் தாம் சொல்லும் எந்த சொல்லையும் இறைவன் இட்ட கட்டளை என்றே உணர்ந்து நடத்துகிறார்கள், சொல்கிறார்கள். அருளாளர்கள் தாம் செய்யும் எந்த செயலையும் தாம் சொல்லும் எந்த சொல்லையும் இறைவன் இட்ட கட்டளை என்றே உணர்ந்து நடத்துகிறார்கள், சொல்கிறார்கள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்பது அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் திருவாக்கு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்பது அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் திருவாக்கு. இறைவன் பதி, உயிர், பசு, தலை, பாசம் ஆகிய மூன்றும் எப்போதும் உள்ளவை, நிலையானவை, மற்றவை யாவும் பொய் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் பெருமானை குறிப்பிட்டு மத்தியொளி அம்மா எழுதியிருக்கிறார். மேலும் மற்றொரு இடத்தில் இறைவனிடம் நாம் எதுவும் வேண்டிக் கொள்ளும் முன்பு நம் மனம் தூய்மையாக இருக்கிறதா, உடல் தூய்மையாக இருக்கிறதா என்று கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று மத்தியொளி அம்மா குறிப்பிடுகிறார். இன்று நம்மிடையே தாங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இவரை பற்றி மேலும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கம்பன் கழக விருது, இளைய சிலம்பொலி, தமிழ் சான்றோர், இளந்தமிழ் அருவி, நறுவி விருது, சிலம்பொலி செல்லப்பனார் விருது, சன்மார்க்க பேச்சாளர் விருது, தமிழ்ச்சுடர் விருது, அப்பப்பா ஏராளம். தமிழ் இலக்கியம் மீதும் இவருக்கு தீராத ஆர்வம். கவிதைகள் இயற்றுவதிலும் தான். எனக்கு தொழில் கவிதை என்று கூட கூறியிருக்கிறார். கல்லூரிகளில் பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் காஞ்சிபுரம் ஊர்காவல்
படை மண்டல துணை தளபதியாகவும் பன்னாட்டு பள்ளியில் துணை முதல்வர், இவ்வாறு பல பொறுப்புகள் வகிக்கின்றார். நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இல்லையா? ஐயா, தாங்கள் சிறப்பு உரையாற்ற பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையை திங்களை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சியிலே, ஒரு உயர்வான மேடையிலே நான் இன்றைக்கு இங்கு நிற்பதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உத்திராடம் புக்ஸ் மற்றும் டீம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இணைந்து வழங்குகிற ஞான சரஸ்வதி விருது நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததும் உங்கள் அத்தனை பேருக்கு முன்னால் நிற்பதும் ஒரு பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பொதுவாக எனக்கு இங்கே கூப்பிட்டப்போ எனக்கு பெருசாக நான் ஒரு அனுபவம் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களுடைய நூலெல்லாம் அனுப்பினதுக்கப்புறம் தான் எனக்கு இவர்களோடு எனக்கு ஏற்கனவே ஒரு வாசிப்பு ரீதியான ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதை அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிந்தது. நான் முதல்ல ஆச்சரியப்படுற விஷயம், எப்போவுமே ஒரு இன்றைக்கு வரைக்கும் எழுத்துலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அவங்களுடைய உண்மையான பெயர் ஒன்றா இருக்கும், அவங்க எழுத்துலகத்துக்கு அவங்கள வெளிப்படுத்திக்கிற பெயர் ஒன்றா இருக்கும். பல பேர் அந்த பெயரை மாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அதுதான் எழுத்துலகத்துக்கு பொருந்தும் அப்படின்னு மாற்றுவாங்க. ஏன்னா அந்த பெயருக்கும் இந்த பெயருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும், வேறு வேறு துருவமாக இருக்கும். ஆனால் நம்ம அம்மையாருக்கு என்ன பெருமைனா, அவங்க சரஸ்வதிங்கிற பேரும் பொருந்தும், மதி ஒளிங்கிற பேரும் பொருந்தும். ரெண்டுமே ரொம்ப ஆகச்சிறந்த பொருத்தமான பெயர். அவர்களுடைய சிறப்பு எவ்வளவோ இவங்க சொன்னாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் 2. ஒன்று, வெளிப்படையாக சொல்லணும், அதை நான் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். கலைத்துறையில் ஆண்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்த காலம் அது எல்லா கலைக்கும் பொருந்தும். நான் டி.கே. பட்டம்மாள் அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், தேசிய அளவிலே அங்கீகாரம் கிடைத்த ஒரு நூல். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிற போது கர்நாடக சங்கீதம் கூட ஆண்களுக்கு அதிக இடம் இருந்தது, பெண்களுக்கு அந்த இடம் இல்லை. அந்த தடையை உடைத்து முதலாக மேடை ஏறிய பெண்ணாக டி.கே. பட்டம்மாள் அவர்கள் புகழ்பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நான் அறிந்து எழுத்துலகத்தில் ஆண்கள் கோலோச்சிய காலத்தில் ஒரு பெண்ணின் ஆன்மா ஏறி நின்று ஒரு பெரும் புரட்சி செய்ததென்றால் அது மதிவொளி அம்மையார் அவர் என்பதை நான் நினைத்து பார்க்கிற ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிற போது எனக்கு இன்னொரு ஆச்சரியம். கண்ணதாசன் சொல்லுவார், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். அது ஒரு இன்னமும் சாவே போகிறதில்லைங்கிற மாதிரியும், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை. அது கண்ணதாசனை தவிர அவர் யாருக்கும் இவ்வளோ பெரிய தைரியம் வராது. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு மரணம் வரும்னு தெரியும். ஆனால் ஏன் இதை சொன்னார்னா, நான் போனாலும் கூட என் கவிதைகளால் நான் இன்னும் இந்த உலகில் வாழ்வேன் என்பதை கண்ணதாசன் நம்பினார். கடவுளும் கலைஞர்களும் ஒன்று. கடவுள்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிரியேட்டர்னு நினச்சிக்கிறோம், படைப்பாளின்னு நினைக்கிறோம். இல்லை, கடவுள் கிரியேஷன், அவன் படைப்பு. எழுத்தாளர்களும் அப்படித்தான், அவர்கள் படைப்பாளர்கள் அல்ல, அவர்கள் படைப்பு. இன்றைக்கு மதிவொளி அம்மையார் அவர்கள் ஒரு எழுத்தாளராக நம்மோடு இல்லை, ஆனால் அவர்கள் எழுத்தால் இன்றும் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அதுதான் அந்த படைப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். நான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் நூல் எழுதிய எத்தனை நூல்கள் எழுதினார்கள், இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவா இருந்ததுன்னா, மகாத்மா காந்தி கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு 1 கோடி கொடுத்தா என்ன செய்வீங்க? மகாத்மா காந்தி சொன்னார், நான் ஒரு நல்ல நூலகத்தை இந்த நாட்டுக்காக நான் கட்டி தருவேன்.
எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர்கள் எல்லாம் என்னுடைய ஒரு நூலாவது நூலகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்தில் ஒரு எழுத்தாளர் ஒரு நூலகத்தையே கட்டினார், ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது மதிவொளி அவர்கள். அரிச்சுவடி, மதிவொளி அரிச்சுவடி என்று ஒரு 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 நூலகத்தை உருவாக்கியது கூட ஆச்சரியம் இல்லை. அதன் பின்னால் நான் செய்திகளை படித்தது தான், நூலகத்திற்கு போய் வாசகர்கள் வர வேண்டாம், வாசகரை நோக்கி நூலகம் வரட்டும் என்று நடமாடும் நூலகத்தையும் கொண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறப்போ இந்த எழுத்தின் மீதும் இந்த எழுத்தின் மூலம் வெளிப்படுகிற அந்த பேராற்றல் மீதும் அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிடிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. நிறைய நூல், அவங்க ஒளி வெள்ளம்ங்கிற கவிதை தொகுப்பாக இருக்கட்டும், அஞ்சரை பெட்டி, முன்னேறு, இந்த மாதிரி நிறைய நூல்கள். ஆனால் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல் என்னென்னா, எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தலைப்பில் இருக்கிற நூல் தான் அஞ்சரை பெட்டி. நான் அஞ்சரை பெட்டி நூலை நான் பார்க்கும்போது முதல்ல என்ன நினச்சேன், இது ஏதோ பெண்கள் சம்மந்தப்பட்டது போல இருக்குது, நம்ம படிக்க வேணான்னு நினச்சேன். அப்புறம் அதை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஆண் பெண் என்கிற ஜீவபேதம் கடந்த ஒவ்வொரு ஆன்மாவும் படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படிங்கிறத இதை பார்க்குற போது தான் தெரிஞ்சுது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு எழுத்தாளர் ஒரு நூல் எழுதினார்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நூலை படித்தா அந்த செய்தி அந்த காலத்துக்கு பொருந்தாது. நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியை பதிவு செய்கிற போது அது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சிச்சுன்னா அந்த செய்தியை படிக்கிற போது ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். ஆனால் அஞ்சரை பெட்டியின் ஒவ்வொரு கட்டுரைகளை நீங்கள் படிக்கிற போதும் இன்றைக்கும் உங்கள் ஆன்மா அதை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிற மாதிரி ஒரு எழுத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஆச்சரியப்படுறதோடு இல்லாமல் நான் 1-2 சொல்லணும்ல, அப்போ தான் நான் படிச்சிருக்கணும் அர்த்தமாயிடும்ல. அஞ்சரை பெட்டியை பற்றி சொல்லும்போது நான் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடியவன். நான் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் அதனுடைய காரணம் என்னங்கிறத தேடுறவன். நான் நினச்சிட்டு இருந்தேன் அஞ்சரை பெட்டினா 5 அறைகள் அதுக்கு இருக்கும், அதனால் அதுக்கு 5 பெட்டின்னு நினச்சேன். ஆனால் சில இடங்களில் 5க்கு மேலேயும் இருக்கும். அப்போ ஏன் இதுக்கு இந்த அஞ்சரை பெட்டிங்கிற பேர் வந்ததுன்னு நான் ரொம்ப யோசிக்கிறப்போ இது வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. இந்த நூலை படித்ததற்கு பிறகு எனக்கு பதில் கிடைத்தது. ரொம்ப அழகாக அம்மா சொன்னாங்க, ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக அவங்க அதுக்கான விடையை சொல்கிறாங்க. என்னென்னு, அந்த காலத்தில் எல்லாம் அஞ்சரை பெட்டி மரத்தால் செய்வாங்களாம், அதை இலை மாதிரி செஞ்சு அதுக்கு மூடி வைத்திருப்பார்களாம். 5 இலை மூடியால் ஆன பெட்டி என்பதால் அதற்கு 5 இலை பெட்டி என்றுதான் பெயர் இருந்தது. அது அஞ்சலை பெட்டியாகி அஞ்சரை பெட்டியாக மாறிவிட்டது என்கிற, அதாவது பாருங்கள், ஒரு நூல் எழுதுகிறாங்க, இது ஒரு தத்துவார்த்த நூல், ஆனால் அதுக்குள்ளே தமிழின் ஒரு சொல்லின் வரலாற்றையே கொண்டு வந்து ஒரு சாதாரண முன்னுரையிலே கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். 2வது எனக்கு ரொம்ப பிடிச்சது தத்துவம் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே நான் அப்படி அசை போட்டு பார்த்தா அது கண்ணதாசனிலிருந்து இப்போ இருக்க சத்குரு வரைக்கும் எல்லாமே ஒரு ஆண்களின் முகம் தான் தோணும். பெண்கள் ஆன்மீக தத்துவங்களை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு என் தலைமுறை கேட்டால், எங்கள் தலைமுறைக்கு நான் கைகாட்டுற ஒரே ஒரு நபராக அம்மையார் மதிவொளி அவர்கள் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய நான் ரசித்தேன். 15 நிமிஷம்னு சொன்ன உடனே எனக்கு மனசு பாரம் ஆயிடுச்சு. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு பேசணும்னு நினச்சேன், நான் வந்தேன். சரி பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அவங்களோட எழுத்தில் நான் ரொம்ப ரசிக்கிறது, அவங்க இந்த சைவ சித்தாந்தம்லாம் சொன்னாங்க, பசு பத்தி பாசம்லாம். இன்றைக்கி சைவ சித்தாந்தம் எழுதுகிற எல்லாருமே அதை படிக்கிற போதே மூடி வச்சுட்டு இது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு போனோம்னே எழுதுகிறாங்க. அது எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியணும், படிக்கிறவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மதிவொளி அம்மையாருடைய படிங்க, ஒரு சின்ன கட்டுரை, குழந்த மாதிரி வருடிக்கிட்டே குழந்தைக்கு இந்த மருந்தை பாலில் கொடுக்குற மாதிரி நம்ம குடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது மருந்து குடித்தோன்னு, படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது சைவ சித்தாந்த கருத்தை எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்தை நான் பல இடங்களில் பார்த்தேன். அதில் ஒன்று சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதில் ஒன்று, ராதையை பற்றி எழுதுகிறாங்க. ஆன்மாவின் லயம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ராதைக்கும் கண்ணனுக்குமான பந்தம் ரொம்ப வித்தியாசமானது. அது ஒவ்வொரு கதைகள் இருக்குது வடநாட்டில். ராதையினே ஒருத்தங்க இல்லை, கண்ணன் கற்பனையாக இருந்தான், இல்லை ராதை கண்ணனோடு சேரவே இல்லை, சிறு வயது நண்பர்கள், நிறைய கதை அதில் சொல்லப்படுது. ஆனால் மதிவொளி அம்மையாருடைய பார்வை, த விஷன், அது ரொம்ப வித்தியாசமானது. அவங்க ஒரு வரி எழுதுனாங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். வெளிவானத்தை நோக்குகிறோம், வானத்தை பார்க்குறோம், அங்கே அடிவானம் பூமியை தொடுவது போல் தோன்றுகிறது. நீங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நிறைவு வானம் பூமியை தொடும்.
அந்த எண்டு வந்து தொடர மாதிரி இருக்கும், தொடுவது போல் தோன்றும். ஆனால் எவ்வளவு தூரம் சென்று பார்த்தாலும் அது பூமியை தொடுவதில்லை. அடிவான சங்கமம் போல் ஒன்றியவர்கள்தான் ராதையும் கிருஷ்ணனும் என்று எழுதுகிறார். இதோட ஆழம் வந்து ராதையுடைய இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு அது புரியும். அவங்க ஒரு கதை எழுதிட்டு போகிறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அந்த கதை. ராதை பிருந்தாவனத்தில் பார்த்தாலாம், ஒரு மூங்கிலுக்குள்ளே ஒரு வண்டு தொலைச்சிக்கிட்டு உள்ளே போச்சான். தேன் குடிச்சிட்டு இன்னொரு தொலையை போட்டுட்டு வெளியே வந்துருச்சான். திரும்ப இன்னொரு தொலை போட்டு உள்ளே போச்சு. தேன் குடிச்சிட்டு இன்னொரு தொலை போட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ துளை விழுந்த மூங்கிலுக்குள்ளே காற்று போனவுடன் அந்த காற்று ஓசையாக மாறுவதை பார்த்த ராதை அந்த மூங்கிலை உடைச்சி எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்து, இனிமேல் நீ இதை ஊதணும், நான் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாலாம். அப்போ கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் கொடுத்ததே ராதை. கொடுத்துட்டு அவரை வாசிக்க சொல்லும் போது ராதை மட்டும் இல்லை, பிருந்தாவனம் மட்டும் இல்லை, ஆடு மாடு மட்டும் இல்லை, உலகமே லயித்து போச்சான். வளர்ந்துட்டான் கண்ணை. குருஷேத்திர போருக்கு போனோம்னு முடிவாயிடுச்சு. போகிறவன் எல்லாட்டும் சொல்லிட்டு போகும்போது ராதைக்கிட்டேயும் வந்து நிற்கிறான். இப்போ ராதை எனக்கு ஒரு 2 விஷயம் செய்றியா அப்படின்னு கேட்குறாளாம். என்ன? முதல் விஷயம், எனக்காக ஒரு முறை அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறான். 2வது என்ன வேணும்? நான் இங்கே இருக்கிறவன் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இல்லை, அந்த புல்லாங்குழலில் நீயே ஆவாகனமாகி அந்த புல்லாங்குழலை எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கினான். கொடுத்துட்டார். குருஷேத்திர போர் முடிஞ்சு வந்தார். வந்து திரும்ப அந்த புல்லாங்குழலை வாங்கி ஊதுகிற போது புல்லாங்குழலினுடைய சத்தத்திற்கு பதிலாக கிருஷ்ணா கிருஷ்ணா என்கிற ராதையினுடைய குரல் மட்டும்தான் அதில் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கதை யார் வேணாலும் எழுதலாம். ஆனால் அந்த கதையுடைய ஆன்மாவை தூக்கி நிறுத்துகிற இடம் இருக்குல்ல. அப்போ மதிவழி அம்மா ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாங்க, புல்லாங்குழலிலும் மனித உடம்பிலும் 9 ஓட்டைகள் தான் உள்ளன. புல்லாங்குழலிலும் மனித உடம்பிலும் 9 ஓட்டைகள் உள்ளன. குழலில் வருவது ஓசை, மனித உடலில் வருவது ஆசை. ஒரு துவாரத்தில் காற்றை ஊதி மற்ற துவாரங்களை மூடி திறக்கும் போது குழலில் இனிய இசை கூடுகிறது. அதுபோல் மனிதன் என்னும் குழல் இறைவன் கையில் அமர்ந்து அவன் மூச்சுக்காற்று உள்ளே செல்ல மற்ற துவாரங்களை கட்டுப்படுத்தும் போது ஆசை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆன்மாவின் லயத்தில் அமைதியும் ஆனந்தமும் பிறக்கிறதுன்னு எழுதி முடிக்கிறாங்க. நாங்கள்லாம் இந்த ஆன்மீக தத்துவத்தை சொல்கிறதுக்கு பெல்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம அம்மா ஒரு புல்லாங்குழலில் 9 தொலையை வச்சு, உடம்பில் 9 தொலையை வச்சு இவ்வளவு எளிமையாக ஒரு ஆன்மீக கருத்தை எனக்கு தெரிந்து இந்த தமிழ் மண்ணிலே அம்மையார் சொன்னது போல் வேறு ஒரு சொல்லியிருப்பாரா என்று தெரியவில்லை. எளிமை. அதே போல் சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பிடித்தது இதெல்லாம் இந்த தாட் ப்ராசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயத்தை அத்தனை வருடங்களுக்கு முன்னால் இன்றைக்கும் நான் ஆச்சரியப்படும்படி அவர்கள் எழுதினார்கள்னு பார்க்குறேன். அதில் ஒன்று, எனக்கு அவங்கக்கிட்ட இன்னொன்று ரொம்ப பிடிச்சது, ரொம்ப மெனக்கெட்டுலாம் வரிகள் எழுத மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்களேன், 10வது வரி உங்கள் எதிர்க்க நாற்காலி போட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு நினைவு வரும். எனக்கு அப்படி வந்தது, நான் அதை உணர்ந்தேன். அவங்க சொல்கிறாங்க, நாரதர் இருந்தார், பிரம்மலோகத்தில் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, நைஷ்டீக பிரம்மச்சாரி யாருன்னு பிரம்மாவை கேட்டார். ஏன் கேட்டார்னா, நாரதருக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருமை அதிகம், நம்மளை சொல்லுவார். பிரம்மா சொன்னார், நைஷ்டீக பிரம்மச்சாரி என்றால் அது சாக்ஷாத் கிருஷ்ணன் என்று சொன்னார். இவருக்கு கோவம் வந்துருச்சு. பிருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை விடலை, சதா லீலையில் இருக்கிறாரு, அவரை போய் நைஷ்டீக பிரம்மன் நான் ஒத்துக்க மாட்டேன். பிரம்மன் சொன்னார், உனக்கு அது புரியணும்னா நீ நேர பூமிக்கு போய் சுத்த உபவாசியாக இருக்கிற துர்வாசரை போய் பாருங்க. இப்போ அவருக்கு இன்னொரு பிரச்சனை, துர்வாசரை சுத்த உபவாசியை அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஆள் துர்வாசர் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுவார், பசிச்சதுக்கு அப்புறமும் சாப்பிடுவார், சாப்பிட்டு கோவம் ஏறி போய் தோன்றதுக்கெல்லாம் சாபம் கொடுத்துக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர். இப்போது நாரதருக்கு புரியலையா, இந்த கதையை எழுதிட்டு போகிறாங்க பாருங்கள். அதாவது நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, புராணங்களை வெறும் புராணங்களாகவே இல்லாமல் உண்மையில் எங்கள் வள்ளலாரை பற்றி சொன்னாங்க. எங்கள் வள்ளலார் சொல்லுவார், புராணத்துக்கு எதிரானவர்னு நிறைய பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லுவார், புராணங்கள் தத்துவங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லுவார். அந்த தத்துவத்தை விட்டுட்டோம்னா புராணம் வீண். இவங்க அந்த தத்துவத்தை தொடராங்க. அந்த புராணத்தில் அவர் போகிறார், பூமிக்கு போய் கிருஷ்ணரை பார்க்க வந்தார். கிருஷ்ணரை பிடிக்கவே முடியலையா, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் கோகுலத்தில் பெண்களோட. எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு கோகுலத்தில் இருக்க பெண்ணோட விளையாடுறார். எந்த வீட்டை திறந்தாலும் கிருஷ்ணர் இருக்கார். என்ன இத்தனை கிருஷ்ணர், இத்தனை கண்ணன்,
எந்த கண்ணனும் ஓய்வா இல்லையே, தனியாகவே இல்லையேன்னு சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து கிருஷ்ணான்னு உடனே கிருஷ்ணன் வந்தாராம். வயிற்றை பிசைஞ்சிக்கிட்டே வந்தாராம், அழுதுகிட்டே வந்தாராம். இவர் கேட்டாரா, ஏன்ப்பா வயிற்று பிசைஞ்சோட என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு, வயிறு முழுக்க அந்த அங்கே இருக்காரே துர்வாசர் சாப்பிட்ருக்கார் போல இருக்கு, எனக்கு இங்கே வயிறு வலிக்குது தாங்க முடியலன்னாரா. அவர் கேட்டாரா, அங்கே அவர் சாப்பிட்டா உனக்கு ஏன்ப்பா இங்கே வயிறு வலிக்குதுன்னப்போ கிருஷ்ணர் சொல்லுகிறார், துர்வாசர் எதை சாப்பிட்டாலும் இது கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிடுவார், துர்வாசர் எதை செய்தாலும் இது கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்வார். அப்புறம் அவர் சொன்னார், யார் தெரியுமா சுத்த உபவாசி, தான் செய்கிற எந்த செயலும் தனதில்லை என்று யார் ஒருவர் தன்னையே இறைவனுக்கு கொடுக்கிறானோ அவன்தான் சுத்த உபவாசி என்றால் துர்வாசர் தான். உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, உண்மைதான். அப்புறம் துர்வாசர்கிட்ட நேராக போனார். ஏன்னா இவர்கிட்ட கேட்க முடியாதுல்ல, ஏன்பா நீ நைஷ்டிக பிரம்மச்சாரியான்னு. நேராக அவர்கிட்ட போனார், போய் கேட்டார், யார் நைஷ்டிக பிரம்மச்சாரி? துர்வாசர் சொன்னார், கிருஷ்ணர் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. எது அது எப்படிங்க, நியாயமே இல்லையேன்னா. அப்போ அவர் சொன்னார், கிருஷ்ணன் நீ கோகுலத்தில் ஒவ்வொரு பெண்களோடும் விளையாடுவதையும் அவங்களோடு அவர்கள் பழம் பறித்து தின்பதையும் அடித்து விளையாடுவதையும் உடை எடுப்பதையும் நீ பார்த்திருப்பாய். ஆனால் ஒரு இடத்தில் கூட கிருஷ்ணன் எல்லை கடந்து அவர்களோடு அவன் இருந்ததே இல்லை. காரணம், கிருஷ்ணனுக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறாங்க மதிவொளி அம்மையார், அவர்கள் புராண கதையாக எழுதுகிறாங்க. அப்போ இந்த வார்த்தை அவங்களுடைய ஓன் சென்டென்ஸ். அவங்க எழுதுகிறாங்க, கிருஷ்ணருக்கு பிருந்தாவனத்தில் இருக்கிற பசுவும் ஒன்றுதான், பிருந்தாவனத்தில் இருக்கிற பெண்களும் ஒன்றுதான், எல்லா உயிரையும் ஜீவனாக நேசித்தான் கண்ணன்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களையும் ஜீவனாக நேசித்தான் கண்ணன். அப்போது இந்த அஞ்சரை பெட்டி நூலை வாசிக்கிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, சமையல் அறையில் அஞ்சரை பெட்டிக்கு இடம் ரொம்ப சின்னது தான், அதுக்கு ஒரு பெரிய இடம் இல்லை. ஆனால் அந்த அஞ்சரை பெட்டி இல்லைன்னா சமையல் இல்லை. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அம்மையாருடைய புத்தகங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இதில் இந்த அஞ்சரை பெட்டிங்கிறது சின்ன நூலாக இருக்கலாம். ஆனால் இந்த சின்ன நூல் இல்லாமல் அம்மையார் அவர்களுடைய ஆன்மீக ஞானத்தை சொல்கிறதுக்கு வேறு ஒரு உதாரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைவாக நேரம் போகிறதால நான் இன்னொன்று ரசித்த ஒரு விஷயம், அம்மையாருடைய கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. எங்கெங்கோ இருந்தோ செய்திகள், ஈப்போ கதைகள்லேருந்து புராண கதைகள் எங்கெங்கோ இருந்து ஆங்கில ஆசிரியர்களுடைய நாடகங்கள் எங்கெங்கோ இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் நான் ரொம்ப ரசித்த ஒன்று, ஊத்துக்காடு வேங்கட சுப்பிரமணிய பாகவதர் எப்போவுமே பாடும்போது லகித்து பாடுவார், தாளம் போட மாட்டார். இப்போ பாட்டு பாடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், தொடையில் அவங்க தாளம் போடணும். அப்போ இவங்க எழுதுகிறாங்க, ஏன் அவர் தாளம் போடலைன்னு அவர் சொன்னார் தெரியுமான்னு அவருடைய கருத்தை இவங்க நடையில் எழுதும் போது என்ன சொல்கிறாங்க, பாடும்போது தாளம் போட வேண்டுமே, நீங்கள் ஏன் ஐயா அப்படி தாளம் போடுவதில்லை என்று கேட்டார்களாம். அதற்கு பாகவதர் கூறிய பதில் எல்லோரையும் பரவசமடைய வைத்தது. என்னன்னு, ஆம், நான் அப்படி தாளம் போட்டு பாட மாட்டேன். ஏன்னா நான் பாடும்போது கிருஷ்ணன் என் மடியில் உறங்கி கொண்டிருப்பான், நான் தாளம் போட்டால் அவன் கண் விழித்து விடுவான், அதனால் நான் தாளம் போட மாட்டேன் என்கிற இந்த கதையை சொல்லிட்டு மதிவொளி அம்மா சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் இறைவனோடு உண்மையாக தங்களை கரைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இதுபோல தாளம் போடாமல் பாட வரும்னு எழுதுறாங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான். தாளம் போடுறதுல என்ன இருக்குன்னா, நீ கடவுளை நம்புற, கிருஷ்ணரை பாடுற, எல்லாரும் தான் நம்புகிறோம், எல்லாரும் தான் பாடுறோம். ஆனால் நான் தாளம் போட்டால் என் மடியில் இருக்கிற கிருஷ்ணன் தூக்கம் கலைஞ்சிருவாங்கிற அந்த ஆழமான ஆன்மீகத்தை தன் எழுத்துகளால் இந்த சமுதாயத்தில் விதைத்தவர் மதிவொளி அம்மையார் என்பதற்கு அவருடைய முன்னேறு என்கிற இந்த நூல் ஒரு பெரிய விஷயம். நிறைவாக ஒரு கவிதையோடு முடித்து கொள்ளுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய கவிதைகளை படித்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, இன்றைக்கி கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுத தெரியாது, கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு கவிதை எழுத தெரியாது, இந்த ரெண்டும் எழுதுகிறவங்களுக்கு தத்துவம் எழுத தெரியாது, தத்துவம் எழுத தெரிஞ்சவங்களுக்கு எதையுமே எழுத தெரியாது. அது இன்றைக்கி இருக்கிற ஒரு சாதாரண நடைமுறை. ஆனால் இவங்க இப்போ கட்டுரை சொன்னேன், கதைகள் சொன்னேன், அவங்களுடைய தத்துவ கருத்துக்கள் சொன்னேன், கவிதையை சொல்லலாம் எனக்கு நிறைவாகாதில்ல. ஒரு கவிதையை படித்தேன், ஒரு சாயல் வரணும். அப்படி மகாகவி பாரதி மழையை பற்றி ஒரு கவிதை சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. சட்டச்சட சட சட்டச்சட வேணாம் எங்கனம் வந்ததடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார். அதோடைய அப்படியே அதை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. காவிரி ஆற்றில் முழுகி குளித்து நான் காலை பருதி கண்டேன், அங்கு தாவி உதித்திடும் மீன்களின் மேனியில் தங்க நிறமும் கண்டேன், ஏற்றம் இறைத்திடும் போதில் இசைத்திடும் இன்கவி கேட்டு விட்டேன், தமிழ் ஊற்றி கொடுத்திட்ட தேனை குடித்திட்டு உன்மத்தம் கொடுத்து விட்டேன், சோலை பசுங்கிளி கொத்தும் பழங்களில் சுவையது கூட கண்டேன், அணில் வாழை அசைத்தது மாமர மீதேறி வாவென்று அழைக்க கண்டேன்,
நாணர் புதர் ஒன்றில் நாகம் தலை காட்டி நன்றது ஆடக் கண்டேன், அருகோர் தோணி அசைந்தாடும் போது தவழ்கின்ற சுந்தர அன்னம் கண்டேன் அப்படின்னு மகாகவி பாரதியோட நடை இருக்கு பாருங்க, அந்த மழைப்பாட்டுடைய நடை. இதை படிக்கிற போது எனக்கு ஒன்று தெரிந்தது. பொதுவாக ஒரு சிறப்புரை ஆற்ற வருகிற போது எல்லாவற்றையும் படித்துவிட்டு அவர் நல்ல விஷயங்களை சொல்லுவார் என்று அழைப்பார்கள். இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசம். இன்றைக்குத்தான் அவர் எவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரிந்திருக்கிறது. இனிமேல் நான் போய் நிறைய அவர்களை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்கு இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சம் எங்களுக்கு இருக்குது. நல்ல நாவல் எழுதுகிறார்கள், நல்ல கட்டுரைகள் எழுதுகிறார்கள். ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஆன்மீக தத்துவத்தின் ஆன்மாவை அதில் என்னால் தரிசனம் பார்க்க முடியவில்லை. அந்த தரிசனம் எனக்கு இவர்கள் எழுத்தில் கிடைக்கின்ற போது எனக்கு இனிமேல் என்ன குறை இருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. ஒரு சின்ன வருத்தம் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு. மெனக்கெட்டு நூல் அனுப்பினார்கள். 4 நூல் அனுப்பிச்சா நியாயமா? 4 நூல் அனுப்பிச்சா நியாயமா? ஏன்னா இது இங்கே இவர்கள் விழாவிலே பேச வேண்டிய கருத்து அல்ல. இனி நான் என் வாழ்நாள் முழுக்க போகிற மேடையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய கருத்துக்கள் என்பதால் எனக்கு ஒரு பெரிய ஒரு விண்ணப்பம். அம்மையாருடைய எல்லா நூல்களும் நீங்கள் எனக்கு கொடுப்பது இன்னும் வரும் நாளில் என் எதிரே நாற்காலி போட்டு அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நான் எப்படி இதுக்கு நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. எத்தனை ஆத்மார்த்தமான கருத்துக்கள் நம்ம எல்லார் மனசுலையும் அப்படியே எல்லாருடைய முகங்களில் ஒரு புன்சிரிப்பு உள்ள அந்த அனுபவங்கள் தெரிகின்றது. எழுத்து செய்யாத புரட்சியே இல்லை என்று மத்தியொளி அம்மா பாண்டிச்சேரி நூலகத்தில் ஒரு முறை கூறியிருக்கிறார். இன்று இவருடைய பேச்சை கேட்கறச்சே ஒரு புத்தகத்தை ரசித்து படித்து அதன் ஆழ் பொருளை எவ்வளவு அழகாக எடுத்து கொடுத்திருக்கிறார். மிக 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 நன்றி ஐயா. விழாவின் இறுதி கட்டம் வந்துவிட்டோம். நன்றி நவிலல் நந்தாஜி திருமதி மீனா சுரேஷ் அவர்கள். அலையின் ஒளியாம் மதியொளி, உண்மையின் வெளிச்சம் மதியொளி, மயக்கத்தை மாய்க்கும் மதியொளி, அன்பின் உருவம் மதியொளி, ஒற்றுமையில் ஓங்கும் மதியொளி. ஓம் ஓம் ஓம். பூஜ்ய ஸ்ரீ மதியொளி சரஸ்வதி அவர்களின் 85வது பிறந்த நாள் அன்று முதலில் நான் என் பெற்றோர்களை நினைத்து வாழ்த்துகிறேன். அவர்களின் தவத்தினாலும் தூய்மையான வாழ்க்கை நெறியாலும் என் வாழ்க்கைக்கு ஒரு காட்டி வந்தார் இந்த ஞானகுரு. இந்த ஞானகுரு ஒரு உன்னதமான ஒரு பணி எனக்கு கொடுத்தார். அதுதான் இந்த உத்திராடம் புக்ஸ். இந்த பணி அவர் கொடுக்குறம்போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நன்றாக செய், உன்னால் இது செய்ய முடியும், பயப்படாத செய், தைரியமாக செய். இது ஒரு அருள்வாக்கு. இந்த அருள்வாக்கு அவர் கொடுத்துட்டோ 1 வருஷத்திலே அவர் ஸ்தூலத்திலிருந்து மறைந்தார். ஆனால் அவர் எங்களோட தான் இருக்கார். எங்கள் கூட கைப்பிடிச்சுட்டு எங்கள் எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்குது. எங்களை வழி நடத்தி செல்கிறார். நம்மை அவரோடு இணைக்கின்ற இந்த பாலம் தான் இந்த புக்ஸ், இந்த புத்தகங்கள். இதில் சிந்தனை நூல்கள் இருக்குது. அதில் இந்த புராண கதைகள், இதிகாச கதைகள், இவர் சொன்ன மாதிரி அந்த புராண கதைகளோட நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி மேன்மைப்படுத்த முடியும் அதை அவர் சொல்கிறார். அவருக்கு என்ன நோக்கம் இதில்னா, அவர் எழுதுகிறார், வெண்ணெய் மோரில் முழுகுவதில்லை, மிதக்குகிறது. அதே போல் நாமும் எவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் அதிலேயே முழுவதும் முழுகிவிடாமல் பட்டும் படாமலும் தாமரை இலை மேலுள்ள தண்ணீரை போல் வாழ பழக வேண்டும். இப்படிப்பட்ட பக்தனையே இறைவன் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவரோட நோக்கம் இதுதான். அதனால தான் அவர் இந்த மாதிரி புத்தகத்தை எழுதி வைத்தார். நம்மலாம் அதை படித்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு. இந்த சிந்தனை நூல்கள் தவிர அவர் எழுதியிருக்கிறார் கவிதைகள், வாழ்க்கை வரலாற்றுகள், சமையல் குறிப்புகள், இந்த மாதிரி எல்லா வகை புத்தகங்களும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த அரிய புத்தகங்களை எல்லோருக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த போட்டி அதுக்கு ஒரு வழி. இந்த போட்டியை நடத்தி இந்த பணியை முழுமையாக செய்வதற்கு ஸ்ரீ அம்மா அவர்கள் சில மகரந்த மனிதர்களை கொடுத்திருக்கார். இந்த மகரந்த மனிதர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விழாவும் நடத்த முடியாது, இப்படி ஒரு போட்டியும் செய்ய முடியாது.
இப்போ நான் சொல்கிற பேர் வந்து இந்த எல்லாம் இந்த மகரந்த மனிதர்கள் தான். இவர்களுக்கு நான் நன்றி என்ன சொல்ல முடியும்? இவர்களை அம்மாவே தேர்ந்தெடுத்திருக்கார். அதில் முதல் நான் என் கணவரை கூறணும். அவர் கொடுக்கின்ற ஆதரவும் அளிக்கின்ற ஊக்கமும் தான் என்னை இந்த பணியில் முழுமையாக ஈடுபட வைக்கிறது. அடுத்தது இந்த போட்டி வைத்து 114 பேர்கள் இவர்கள் கதைகள் அனுப்பிச்சிருக்கார். இவரும் அம்மா எங்களோட இவர்கள் எல்லோரையும் இணைத்து வச்சிருக்கார். இதில் வந்து வேறு ஊர்லேருந்து 2 பேர் வந்திருக்கார். இன்னொருத்தர் தஞ்சாவூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தார். பட் ஏதோ காரணத்துக்காக அவரால் வர முடியல. இவர்கள்லாம் அம்மா தேர்ந்தெடுத்த மகரந்த மனிதர்கள். வந்திருக்காரா? ஓகே, வாங்க இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பரிசு. தஞ்சாவூர்லேருந்து ஹரணி. இவர் வந்து போன வருஷமும் இவரோட கதை வந்து செலக்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த மகரந்த மனிதர்களில் 5 நடுவர்கள் அவர் தேர்வு செய்திருக்கார். இந்த 114 கதைகள்லேருந்து 14 கதைகள் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கா. இவர்கள் அம்மா தேர்ந்தெடுத்த மகரந்த மனிதர்கள். இவர்கள் வந்து டாக்டர் கோமலவள்ளி, டாக்டர் ஸ்வர்ணலக்ஷ்மி, ஸ்ரீமதி கீதா, டாக்டர் மூர்த்தி, டாக்டர் எழிலரசி. டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் இந்த 14 கதையும் படித்து டாப் 3 கதைகளை அவர் தேர்ந்தெடுத்தார். இவர் ஒரு மகரந்த மனிதர். ப்ரொஃபஸர் டிவி வரதன் அவர்கள் இந்த கதையை படித்து அணிந்துரை எழுதி கொடுத்துருக்கார். இன்றைக்கி நம்மளுக்கு சிரிக்க வைத்தார். நம்மளை ரொம்ப நல்லா பேசினார். அம்மாவினோட அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணினார். அதுக்கப்புறம் நம்மளோட சிறப்பு விருந்தினர் தாமல் கோ சரவணன் அவர்கள். அவர் இப்படி பேசுவார்னு நான் எதிரே பார்க்கல. எங்களோட நோக்கம் என்னென்னா, இப்படி தான் அம்மாவோட புத்தகங்கள் போய் சேரணும், இந்த மாதிரி பேச்சாளர்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும், அவருக்கு அவள் இது படிக்கணும். பட் நிறையா பேர் வந்து படிக்க மாட்டா. அவர் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போவா, சம்மந்தமே இருக்காது. இவர் வந்து நிஜமாகவே இவருக்கு ஆக்சுவலாக இந்த புக்ஸு போய் ரீச் பண்ணதே ஒரு 2 நாள் முன்னாடி தான். இவரை துரத்தி காஞ்சிபுரம் கொண்டு போய் நாங்கள் சேர்த்தினோம். அவருக்கு நேரம் கிடச்சி அவர் படிச்சிருக்கார். அது படித்தது மாத்திரம் இல்லை, அதுலேருந்து அப்படி அழகாக அந்த தத்துவத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கார். ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டுருக்கார் அவர் இந்த அம்மாவோட புத்தகங்கள். அம்மா எந்த நோக்கத்திலே அதை எழுதியிருப்பார் அப்படின்னு அவர் அவ்வளோ நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு எடுத்து சொன்னார். நிஜமாகவே அவருக்கு எல்லா புத்தகங்களும் அனுப்பணும், அவர் அதை பற்றி பேசணும், இதுதான் எங்கள் ஆசை. அதுக்கப்புறம் திருமதி லேகா அரவிந்த், இன்னொரு மகரந்த மனிதர். இவர் வந்து அம்மாவின் புத்தகங்களின் ரசிகர். எப்போ பார்த்தாலும் அந்த புத்தகத்தை கையில் வச்சிட்ருப்பார். ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும் அவர்கிட்ட, அதை பற்றி அதானே பேசிகிட்டே இருப்பார். இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற போது கூட அந்த அந்தாதி அவர் தான் எடுத்து கொடுத்தார், அவர் கையில் அது இருந்தது. ஸோ இவர் எப்போ பாரு அதனால தான் இன்றைக்கி வந்து அம்மா இவரை நீ மேடையில் உட்காருன்னு சொல்லி இவரை எடுத்திருக்கார். அடுத்தது பஞ்சமிக்கு பேர் வச்சது அம்மா. அதில் வந்து அம்மா எழுதியே கொடுத்துருக்கா பேரை. எப்படி அவள் பேர் அழகாக அம்பாள் பேராக இருக்கோ அதே மாதிரி அவள் பேச்சும் அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக அவள் பேசுகிறா. அவளுக்கு உத்திராடம் சார்பால் ஒரு அன்பளிப்பு, பலத்த கரகோஷம். ஏன்னா ரொம்ப எங்கள் நந்தாஜி, பட் இவர்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவளும் வந்து சீஃப் கெஸ்ட் தாமல் அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கேட்டு நல்லா ரசிச்சிருக்கா என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரு பத்மவாசன் அவர்களுக்கு, அவர் நிஜமாவே மகரந்த மனிதர். அவர் பொண்டாட்டி ராஜி பத்மவாசன், லோகப்பிரியன், பிரணவ் 3 பேரும் இன்றைக்கி வந்திருக்கா. அவர் வந்து இந்த கலரிங் புக், நிறையா கலரிங் புக்ஸ் அவர் கொடுத்துருக்கார் அம்மா இருக்கிறபோது. இந்த வாட்டி அவர் உத்திராடம் புக்ஸுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கார். அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஒய்ஃப்க்கும் குழந்தைகளுக்கும் நன்றி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. அப்புறம் வந்து நந்தலாலா மிஷன், அவளுக்கு நன்றி. ஸ்ரீமதி காயத்ரி சுந்தரேசன், இந்த விழா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறபோது அவங்க மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி வெளிச்சம் வந்து மொழிபெயர்ப்பு ஆயிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணும், சென்னையில் பண்ண முடியுமா? அப்போ தான் கரெக்டாக இதை பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்னேன் உடனே, கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, நான் இதை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது நிஜமாகவே அவ்வளோ அபூர்வமாக இது அமைஞ்சுது. இது அம்மாவோட வேலை தான், இதை நம்ம யோசித்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நந்தலாலா மிஷனுக்கு நன்றி.
இந்த 2 புத்தகங்களையும் அச்சிட்ட கேஎஸ் பிரிண்டர்ஸ் உரிமையாளர் திரு மோகனசுந்தரம் அவர் ரொம்ப நல்ல ஸ்பீடாக இதை அச்சிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டீம் நிறுவனம் அவர்களோட ஹெட் மார்க்கெட்டிங் திரு சங்கர் அவர்களுக்கு என் நன்றி. நிறையா உதவியை கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அவர் அறிமுகம் படுத்தின வெப் டாட்ஸ் டு யூ உரிமையாளர் சாலமன் வந்திருக்காரா தெரியல. அவரும் அவர் குழுவினரும் இந்த போட்டியை இணையதளங்களில் விளம்பரம் படுத்தி எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த கதைகளை எங்ககிட்ட கொண்டு கொடுத்து இந்த வேலை பண்ணியிருக்கா. இந்த பத்திரிகை வடிவமைத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. ரொம்ப திறமைசாலிகள் இவர். அதுக்கப்புறம் மேடைக்கு பின் எல்லாத்தையும் பார்த்துட்டது சங்கீதா தரணி பற்றி. அவளுக்கு என் சார்பில் உத்திராடம் சார்பில் அன்பளிப்பு பஞ்சமி அவர்களை வேண்டிக்கிறேன். ஒளிப்பட புகைப்பட நிபுணர் திரு கணேஷ் அவர்களுக்கு என் நன்றி. குழந்தைகள் ஜோதி பிரபா, ஸ்ரீராமா மற்றும் சாகேத் ராமன் அவர்கள் எங்கள் கூட வந்து வேலை பார்த்தார்கள். அவர்களுக்கு உத்திராடம் புக் சார்பில் ஒரு அன்பளிப்பு. யார் இருக்காங்க? ஜோதி பிரபா, ஸ்ரீராமா. நன்றி, வணக்கம். மூன்றாவது பரிசு பெற்ற தஞ்சாவூர் திரு ஹரணி ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இதில் பேசுங்க, மைக்கில். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். இந்த கதைக்கான மூலக்கரு என்னுடைய தாயார் தான். 86 வயதில் இப்பொழுது அவர்கள் உயிருக்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்க. இந்த சூழலில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் தாமதம் இருந்தது. போகும்போது காலையில் கிளம்புகிற போது என் கையை பிடித்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். உன்னை பற்றி தான் நான் கதை எழுதியிருக்கிறேன் அம்மா, நான் சென்று அதை வாங்கி வந்து உனக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதில் தான் தாமதம். இந்த பெரும் சபையின் முன்னாலே இந்த தாமதத்திற்காக என்னுடைய பணிவான மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். நன்றி. அன்னை 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 அன்பினிற்கு மங்களம், அன்னை சக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றி வைக்கும் சிற்சுவைக்கு மங்களம், அன்னை 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 மதியொளிக்கு மங்களம். ஜெய் நந்தலாலா, ஜெய் நந்தலாலா, ஜெய் நந்தலாலா. மதியொளி சரணம். சரணம் அறிவின் விளிம்பே மதி ஒளி சரணம், ஆனந்த சாகரமே மதி ஒளி சரணம், ஆழ்ந்த அமைதியே மதி ஒளி சரணம், இதய துடிப்பே மதி ஒளி சரணம், இமய சிகரமே மதி ஒளி சரணம், உதய சூரியனே மதி ஒளி சரணம்.